கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, பெரிய காரியங்களை செய்வார். 5 அப்பத்தையும் 2 மீனை ஆசீர்வதித்து பெருக பண்ணவர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு யாராவது கவலையோடு இருந்தால், கண்ணீரோடு இருந்தால், பயந்திருந்தால், அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றப் போகிறார். விசுவாசிப்பீங்களா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம்: உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். அதாவது உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். இன்றைய ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கி படைக்கிறவர். யோபு சொல்றார், உம்முடைய கரங்கள் தான் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தது. பாருங்க, எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தது நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் உருவாக்கி படைக்கிறதுக்கு சக்தி உள்ளவர். எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு சக்தி உள்ள தேவன். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார், எப்படி இந்த உலகத்தில் நான் பார்க்கிறவைகளை சிருஷ்டித்தார், எப்படி மனிதனை அவர் படைத்தார், உருவாக்கினவர். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், வேதத்தை தியானித்து சிந்தித்து பாருங்கள். ஆச்சரியமாயிருக்கும். அதெல்லாம் உண்மை. இன்றைக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதாவது இன்றைக்கு அவர் உருவாக்குவதற்கு சக்தி உள்ளவர், உருவாக்கி படைப்பதற்கு சக்தி உள்ளவர். உங்களுக்காக ஒன்றை உருவாக்குவார். குழந்தை இல்லையா, குழந்தையை உருவாக்குவார். வேலை இல்லையா, வேலையை உருவாக்குவார். வியாபாரம் இல்லையா, வியாபாரத்தை உருவாக்கி தருவார். குடும்ப வாழ்க்கை சரியா அமையலையா, குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி தருவார். வீடு இல்லையா, வீட்டை உருவாக்குவார். சொந்த இடம் இல்லையா, சொந்த இடத்தை உருவாக்குவார். தேவனால முடியும், தேவனால முடியும், எல்லாமே முடியுங்க. அவர் உருவாக்குகிற தெய்வம், சிருஷ்டிக்கிற தெய்வம், படைக்கிற தெய்வம், ஒரு இல்லாததை இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட நினைக்கிறீங்க? ஒரு மந்திரவாதியா? கிடையவே கிடையாது. அவன் மந்திரத்தில் ஏதோ பண்ணி அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று செய்து விட்டுருவான். அப்படி இல்லை. நம்ம தெய்வம் எல்லாத்தையும், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சரியா? பயப்படாதீங்க, ஏசப்பா நம்புங்க. இன்றைக்கு அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, இன்றிலிருந்து பார்க்க போகிறீங்க. ஆண்டவருடைய உருவாக்கும் சக்தியை, படைக்கும் சக்தியை, அவருடைய ஆக்கும் சக்தியை, அவர் உங்களுக்காக புதிய புதிய காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. நம்புவீங்களா? அதுக்காகவே நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை உருவாக்கி படைக்கும்படிக்கு ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் உருவாக்கி படைக்கிறது, உருவாக்கி படைக்கிறது. எவ்வளவு பெரிய தேவன், உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. இதோ இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வாழ்க்கையில் இது இல்லையே அப்படின்னு யார் இப்போது கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒன்றை உருவாக்குங்க, ஒன்றை உருவாக்குங்க. வேலை, வியாபாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், என்ன தேவைப்படுதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கும், உருவாக்கும், உருவாக்கும். அது உடனே உருவாகட்டும். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு இதை உருவாக்கி படைத்து கொடுத்தார், எங்களுக்கு ஏற்படுத்தினார், எங்களுக்கு அனுகூலமாக்கினார், இதை செய்து கொடுத்தார். இது கர்த்தரால் வந்தது என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுப்பார்களாக. உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்கள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம், எல்லாவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரும் இப்போது நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரும் இருப்பது ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஜீவ வார்த்தையை கேட்டு கமாண்டில் ஆண்டவரே ஜெப குறிப்புகளை போட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் இப்படி ஜெப குறிப்புகளை அனுப்பினோம், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், அந்த காரியத்தில் நன்மைகளை கண்டோம் என்று திரளான சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.